வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் மனோபாலா. இன்றைக்கி மனோபாலா கிச்சனில் என்ன டிஷ் அப்படின்னா கருவேப்பிலை தொக்கு. இது ஆக்சுவலாக கருவேப்பிலை பொடி பண்ணலாம், கருவேப்பிலை தொக்கு பண்ணலாம். என்னென்னா மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஒரு ஐட்டம் இது. நீங்கள் அதை வெறும் சாதத்தில் நல்லா சுடு சோறில் கொஞ்சம் நெய் ஊற்றி பிரமாதமான இந்த தொக்கை போட்டு பிணைஞ்சு அடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு சுட்டப்பளம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். முதல்ல கதாநாயகன் கருவேப்பிலை 2 பிடி நல்லா பிடி போட்டுக்குங்க. ஒரு 10லேருந்து ஒரு 12 13 மிளகாய் இதில் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா கருவேப்பிலையில் ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு பெரிய எலுமிச்சாளம் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் கல் உப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம்னா இவ்வளோ தான் இருக்கணும், சிட்டிகை. ஏன்னா அந்த கசப்பு சேர்த்துடக்கூடாது. எதுக்கு வெந்தயம் சேர்க்குறதுன்னா இந்த தொக்கு நாள்பட இருக்கும், கெடாமல் இருக்கும், அதுக்காகத்தான். அப்புறம் வழக்கம் போல் வெல்லம், அப்புறம் பெருங்காயம், இதெல்லாம் தேவைப்படும். அதனால் எல்லாம் ரெடி. இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். கடாய் காயட்டும். அதுக்கு முக்கியமாக ஒரு 1/4 பீஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன இஞ்சியும் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போது அந்த இஞ்சியோட மனம் இருக்குல்ல, லேசாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு இப்போ இதில் போட்டு அந்த வறுக்கிற ஐட்டத்தை முதல்ல வறுத்துடலாம். அவ்வளோதான். 2 ஸ்பூன் போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு இந்த வெந்தயத்தை போடுங்க. அதுக்கு பிறகு மிளகாய், அது பாருங்கள், 3 3 6 1 7 7 4 11 12 13 மிளகாய். 2ல் 1 பார்த்துடலாம் அன்னைக்கு. அவ்வளோதாங்க. நல்லா மிளகாய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஆறினோன்னா அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் எல்லா மிளகாயும் சேர்த்துட்டேன். அதிலோட வறுத்த வெந்தயம் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கல் உப்பு. இது எதுக்குன்னா மிளகாய் அப்போ தான் நல்லா பொடிப்பட வரும். அப்புறம் இந்த இஞ்சி இதில் போடணுங்க. இந்த பச்சை இஞ்சியை அதில் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்போது இதை மூடி ஒரு திருக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு நீங்கள் நம்மளுடைய கதாநாயகனை கருவேப்பிலை, அவனை கருவேப்பிலை போட்டுருங்க. ஆனால் 2 சுத்தாக எடுக்கணும். ஏன்னா ஒரே சுற்றில் வராது. இந்த பாருங்கள், இந்த வெல்லத்தையும் போட்டுருங்க. இன்னொரு சுற்றின பிறகு பெருங்காய பொடி போடுங்க. இப்போ மிச்சம் இருக்க கருவேப்பிலை இப்போது இதோட கொஞ்சோண்டு பெருங்காயம். ஆனால் முன்னாடி பெருங்காயத்தை போட்டுட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. பெருங்காயம் ஜீரண சக்தி அதிகம் உள்ளது. அதனால் பெருங்காயம் எல்லா சாப்பாட்லேயும் சேர்க்குறதே அதுக்கான காரணம்தான். இந்த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினீங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்மளுடைய எலுமிச்சை சைஸு புளியும் இதோடு சேர்த்து போய் அரைச்சி மொத்தமாக சேர்த்துருங்க. பொறுமையாக இதை அரைங்க. இல்லைன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திப்பியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால்
இப்படியே கூட வதக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அது நல்லா இருக்காது. தொக்குங்கிறது உண்மையிலே தொக்கு மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த தொக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த தொக்கு மாதிரி தெரியும். அந்த தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் அதை நீங்கள் அப்படியே சாப்பிட முடியாது, ரொம்ப ராவாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெயில் வதக்கணும். வதக்கி அது டீப் க்ரீன் அளவுக்கு வரும். அது வந்த பிறகு தான் அதோட பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அது ஒரு 10 நாள் வச்சுக்கிறது கூட சாப்பிட்லாம். இது கொஞ்சம் நிறைய எண்ணெய் வாங்குங்க. அது திரும்பின எல்லா எண்ணெயும் இப்போ பாருங்கள், இப்போ எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறேன், இத்தனை எண்ணெய் 2 நிமிஷத்தில் போயிடும் பாருங்கள். இப்போது நம்மளுடைய இந்த தொக்கை இதில் போடுங்க. இப்போ பாருங்கள், போட்டேன். இப்படி அழுத்தி 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 எல்லா தொக்குலேயும் அந்த எண்ணெய் ஏறணும். எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும். பார்த்தீங்களா, போட்ட எண்ணெய் இந்த எண்ணெய் எங்கே போச்சுன்னே தெரியல, அத்தனை எண்ணெயும் உறிஞ்சிடும். கலர் மாறுது பாருங்கள், நல்ல டீப் கலர் ஆயிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ இதுவும் உறிஞ்சிரும். ஏன்னா இது அப்படியே சுருண்டு வரணும். இந்த இப்படி வருது இல்லை, இந்த மாதிரி சுருண்டு வந்தால் தான் அந்த தொக்குக்கு ஒரு பெரிய டேஸ்ட் கிடைக்கும். இது பாருங்கள், அந்த எண்ணெய் நம்ம ஊற்றின எல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும், வெளியே வரும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த டோட்டல் இந்த தொக்கு சுவையான பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. சுவையான கருவேப்பிலை தொக்கு நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக இருக்குது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு எனி ஒயிட் ரைஸுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி நீங்கள் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் முன்னாடி என்னுடைய மனோபாலா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீ என்ன வேணால் பண்ணணும், வேறு என்ன செஞ்சு காட்டணும்னு சொல்லுங்கள். அதையும் நான் செஞ்சு காட்ட தயாராக இருக்க. மீண்டும் இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்க. டில் தன் விடைபெறுவது மனோபாலா. தேங்க்யூ.